வணக்கம். தமிழ் பூமியோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, லோ கோட், நோ கோட். அதாவது லோ கோட், நோ கோட்னா என்ன? அது எங்கே யூஸ் பண்ணுறாங்க? அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? நம்ம நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருக்கலாம், இல்லைன்னா ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கலாம், டெவலப்பராக இருக்கலாம், இல்லைன்னா ஐடிக்குள்ளே வரணும், ஐடியிலேருந்து ஐடிக்குள்ளே வரணுன்ட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கலாம். எல்லாருக்குமே லோ கோட், நோ கோட் ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்க போகுதுன்னு நான் பார்க்குறேன். ஸோ அதோட க்ரோத் எப்படி இருக்குது? அதோட க்ரோத் 2025 கிட்டத்தட்ட 65% இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க கார்ட்னர் ரிசர்ச்சில். ஸோ அப்படி என்ன இன்க்ரீஸ் ஆகுது? ஏன் இன்க்ரீஸ் ஆகுது? அதோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு லோ கோட், நோ கோட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம ட்ரெடிஷ்னலாக எப்படி டெவலப் பண்ணுறோம் ஒரு சாஃப்ட்வேர்னு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு பேசிக்லேருந்து சோர்ஸ் கோட் அப்படின்னு சொல்லுவோம். பேக்ரவுண்ட்லேருந்து எல்லாத்தையுமே கோடில் எழுதிட்டே இருக்கணும். எல்லாத்தையுமே கோடாக எழுதி நம்ம பேக்கேஜ் பண்ணி அதை ஷிப் பண்ணுவோம், இல்லை சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். இதுதான் ட்ரெடிஷ்னலாக டெவலப் பண்ணுற மெத்தடு. பட் லோ கோட், நோ கோடில் என்ன கொண்டு வராங்க அப்படின்னா, நீங்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி கோட்லாம் எழுத தேவையில்லை. நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, லோ கோட்னா நாங்கள் ஆல்ரெடி கஸ்டம் பில்ட் மாதிரி உங்களுக்கு ஒரு யூஐ மாதிரி கொடுத்துருவோம், GUI. அதில் நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இந்த இது இப்படி பண்ணணும்னு சொல்லுங்கள். தட்ஸ் இட். உங்கள் அக்கௌண்ட்டெல்லாம் பேக்ரவுண்டில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த வேலையை நாங்களே உங்களுக்கு பார்த்துட்றோம். இது கொஞ்சம் நீங்கள் கஸ்டமைசேஷன் தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கோட் எழுதிக்கலாம் அப்படின்னு லோ கோடில் சொல்கிறாங்க. நோ கோடில் அது கூட தேவையில்லை. ஜஸ்ட்டு நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் மட்டும் பண்ணுங்கள், ஓகேன்னு கொடுங்க, முடிஞ்சு உங்களுக்கு அந்த வேலையை நாங்கள் பார்த்துட்றோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் லோ கோட், நோ கோடுக்குள்ளே வித்தியாசம். ஃபுல்லி டெவலப்ட் சாஃப்ட்வேர், அதாவது பேசிக்லேருந்து சோர்ஸ் கோட்லேருந்து பண்ணுறதுக்கும் லோ கோட், நோ கோடுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் இது தான். அண்டு இதில் என்ன பெனிஃபிட் இருக்க முடியும்? ஏன் இது முதல்ல வந்துச்சு அப்படின்னு பார்க்கணும். நம்ம ஒன்று ஸ்கில்டு ஒர்க்கர் ரொம்ப இப்போது மார்க்கெட்டில் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்காங்க. ஏன்னா டெக்னாலஜி ரொம்ப ஸ்பீடாக மாறிட்டே இருக்குது. புதுசு புதுசாக லாங்குவேஜஸ் இம்ப்ளிமெண்ட் ஆகுது, புது டெக்னாலஜிஸ் வருது, எல்லாமே வரப்போகுது. புதுசாக டெவலப்பர்ஸ் அந்தளவு ஸ்கில்டாக இண்டஸ்ட்ரியில் எல்லாருக்கும் அவைலபிளாக இருக்கிறதுக்கு லேட் ஆகுது. ஸோ அது ஒரு மெயினான ரீசன். அதுக்கப்புறம் டைம் டு மார்க்கெட். இப்போது மார்க்கெட் உங்களுக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்குன்னு தெரியும். நமக்கு புது ஃபோன் வர ஸ்பீடாக பார்த்தாலே தெரியும். 2 மாதத்துக்கு ஒருக்க ஒரு புது ஃபோன் வந்துகிட்டே இருக்குது, ஒரு வருஷத்துக்கு ஒருக்க ஒரு ஐஃபோன் லான்ச் ஆகிட்டே இருக்குன்ற போது அதோட அந்த பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக நடக்கணும். உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் நான் ஒரு வருஷமாக உட்காந்து டெவலப் பண்ணிகிட்ருக்கேன், அடுத்த வருஷம் வரும், 4-5 டெவலப்பர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்கன்னா அதுக்குள்ளே இட் மே பி அவுடேட்டட். ஸோ அந்த கேப்பு, அதாவது ஸ்பீடாக நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை மார்க்கெட்டுக்கு கொண்டு வரதுக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஆட்டோமேஷனுக்கு பயங்கரமாக யூஸ் ஆகுது. லோ கோட், நோ கோட் நீங்கள் பயங்கரமாக ஆட்டோமேட் பண்ணலாம். ஒரு சின்ன ஸ்மால் பிஸ்னஸ் ஓனராக இருக்கீங்க, டெய்லி நீங்கள் ஒரு சோஷியல் மீடியா டெய்லி போஸ்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இதையே நீங்கள் எப்படி போடலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லோ கோட், நோ கோட்லாம் யூஸ் பண்ணி டெய்லி ஆட்டோமேட் பண்ணிடலாம். நீங்கள் ஒரு இதில் போட்டிங்கன்னா எல்லா இதுலேயும் அதுவே எடுத்து போடுற மாதிரி நீங்கள் டாஸ்க் செட்டப் பண்ணிட்டு ஆட்டோமேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையவே வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன வேலைகளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு இது யூஸ் ஆகுது. அண்டு இதில் நோ கோட் இந்த மாதிரி வேலைகளுக்கெல்லாம் ரொம்ப சிம்பிளான யூஸ் கேஸஸ்க்கு, இப்போ ஃப்ரண்ட் எண்டில் நீங்கள் ஏதாவது டிசைன் பண்ணணும், டெவலப் பண்ணால் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் லோ கோட் இன்னும் கூட நீங்கள் டீப்பாக கஸ்டமைசேஷன்லாம் பண்ண முடியும். லோ கோட்னால் கொஞ்சம் நீங்கள் கோடு எழுதலாம். அதாவது டெவலப்பர் இருக்காங்கல்ல, ட்ரெடிஷ்னல் டெவலப்பர், அவங்க அதில் கொஞ்சம் கோடு எடிட் பண்ணிவிட்டு அதில் ஒர்க் பண்ணுற மாதிரி நம்ம பண்ண முடியும். ஸோ அதனால் அது ஓரளவுக்கு மிஷின் கிரிட்டிக்கலாக இருக்கிற விஷயங்களை டெவலப் பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான டூல்ஸ் அதுக்கு யூஸ் ஆகுது. நோ கோடு கம்ப்ளீட்லி ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு, அப்புறம் சிம்பிள் டாஸ்க்கு, ஃப்ரண்ட் எண்டில் ஏதாவது யூசர், அதாவது சிட்டிசன் டெவலப்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சிட்டிசன் டெவலப்பர்னால் டெவலப்மெண்ட் பற்றி ஐடியா இல்லாமல் பிஸ்னஸ் யூசர்ஸாக இருக்காங்கல்ல, பிஸ்னஸ் அனலிஸ்ட்டாக இருக்கலாம், இல்லைனா எண்ட் யூசர்ஸாக இருக்கலாம், இல்லைனா ஓனர்ஸாக இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். இவங்க எல்லாமே சிட்டிசன் டெவலப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆப் டெவலப்மெண்ட் முன்னாடி யார் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் டெவலப்பர் தான் பண்ண முடியும். பிஸ்னஸ் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அவங்களுக்கு ஜஸ்ட் எனக்கு இப்படி கொடு அப்படி கொடுன்னு கேட்பாங்க, நம்ம பேக் எண்டில் எழுதி கொடுப்போம். இப்போ அவங்களே டெவலப் பண்ண முடியும். பிஸ்னஸ் நாலேஜ் மட்டும் எனக்கு இதுதான் தேவை அப்படின்னா, சிம்பிளாக நீங்கள் அதில் போய் கற்றுக்கிட்டு, ஓகே இந்த 2 காம்போனண்ட்டை இப்படி ட்ராக் பண்ணணும், இப்படி இதை நினச்சா நமக்கு இப்படி ரிசல்ட் வரும் அப்படின்ட்டு சப்மிட் ஓகே அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி அந்த டாஸ்க்கை ஆன் பண்ணி விட்டுருது. ஸோ இது ஃபுல்லாகவே அவங்களே ஹோஸ்ட் பண்ணுறாங்க, அந்த லோ கோட், நோ கோடு ப்ராடக்ட் ஓனர்ஸே. ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்ட் நிறையவே வந்துட்டுருக்கு. அண்ட் இதோட க்ரோத்தும் பயங்கரமாக இருக்க போகுது அப்படின்றது தான் இப்போ சொல்லியிருக்காங்க. அண்டு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லோ கோட் கொஞ்சம் கோட் தேவைப்படும். லோ கோடில் நீங்கள் கொஞ்சம் கஸ்டமைசேஷன்லாம் பண்ண முடியும், கொஞ்சம் அதுக்கு கோடிங்கும் தேவைப்படும். ஆனால் நோ கோடில் நீங்கள் அந்த மாதிரி இதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. ஆனால் சிம்பிள் ஃபங்க்ஷனை நீங்கள் ஈஸியாக நோ கோட் யூஸ் பண்ணி ஈஸியாக நீங்கள் அதில் ஆட்டோமேட் பண்ணலாம், இல்லைனா சிம்பிள் ஃபங்க்ஷன் ஏதாவது க்ரியேட் பண்ணலாம், அந்த மாதிரிலாம் பண்ணலாம்.
லோ கோட் வந்துட்டு லோ கோட் வந்து நோ கோடை விட பெட்டராக உங்களுக்கு நிறைய ஆப்ஸ் எழுதுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் தான் மெயினான திங்கு. அண்ட் லோ கோட் நோ கோடுக்கும் சாதாரண ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஆஃப் டெவலப்பிங் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெனிஃபிட்ஸ். ஃபஸ்ட்டு லோ கோட் நோ கோடில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா, ஈஸியாக நீங்கள் டெவலப் பண்ணிடலாம், ஃபாஸ்ட்டாக டெவலப் பண்ணிடலாம், டக்குன்னு இது கொண்டு வந்துடலாம், ரொம்ப நேரம் ஆகவே ஆகாது. அப்புறம் வந்து நிறைய இதை வந்து நீங்கள் நிறைய டாஸ்க்கை கம்பைன் பண்ணி குரூப்பாக மேனேஜ் பண்ணிக்கலாம், மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இது ஒரு விஷயம். அண்ட் ஆட்டோமேஷன், நிறைய எக்கச்சக்க ஆட்டோமேஷன் கேப்பபிலிட்டி இருக்குது. இப்போ நீங்கள் வந்துட்டு சப்போஸ் ஒரு மேனுவலாக ஒரு விஷயத்தை ஆட்டோமேட் பண்ணணுன்னா அதுக்கு ஏபிஐ எழுதணும், ஏபிஐ ரீட் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை டெஸ்ட் பண்ணி எல்லாமே பண்ணணும். இங்கே எல்லாமே சிங்கிள் கிளிக் ஆஃப் த பட்டனில் உங்களால் எல்லாமே பண்ண முடியும். ஒரு இதை ட்ராக் பண்ணி போடலாம். உங்கள் சப்போஸ் இன்ஸ்டாகிராமில் போடுற போஸ்ட் நீங்கள் ட்விட்டருக்கு கொண்டு போகணுன்னு நினைக்கிறீங்க, இல்லைன்னா உங்களுக்கு எப்போல்லாம் ஃபேஸ்புக்கில் வந்து லீடு ஜென்ரேட் ஆகுதோ அதை ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸலில் ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இது எல்லாமே நீங்கள் ஈஸியாக பண்ண முடியும் இந்த மாதிரி லோ கோட் நோ கோட் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி. அதுக்கப்புறம் இதில் என்ன லைக் கான்ஸ் இருக்குது, என்ன வந்து டிஃபிகல்ட்டிஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு லோ கோட் நோ கோட் சின்ன சின்ன தனித்தனியாக நம்ம ஆஃபீஸில் டெவலப் பண்ணிகிட்டு இருக்க முடியும். ஸோ ஒரு ஓவரால் ஆர்கனைசேஷன் லெவலில் ஒரு பெரிய கண்ட்ரோல்னு உங்களுக்கு இதில் கொண்டு வர முடியாது ஆஸ் ஆஃப் நவ். ஸோ அது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் யார் வேணால் எந்த இதை வேணால் சிம்பிளாக க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதை வந்து ஸ்கேல் அப் பண்ணுறது டிஃபிகல்ட்டான விஷயம். இது வந்து ஸ்மால் லெவலில் ஒர்க் ஆகும், பட் நம்ம ஸ்கேல் அப் பண்ணணும். இப்போ ஒரு பெரிய மிஷன் கிரிட்டிக்கல் அப்ளிகேஷன் ஒரு 1,00,000 பேர் ரன் ஆகணும், 2,00,000 பேர் ரன் ஆகணும்னா ஸ்கேல் அப் பண்ணுறதுக்கு இட் இஸ் டிஃபிகல்ட். அண்ட் அதோட காஸ்ட்டும் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா சர்வீஸில் நம்ம எடுத்துருந்தோம் அப்படின்னா அதோட காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிரும். ஓனாக டெவலப் பண்ணால் அதோட காஸ்ட் நம்ம சீப்பாகவே ரிலேட்டிவ்லி லெஸ் ப்ரைஸில் நம்ம அதை கொண்டு வந்துட முடியும். அதுக்கப்புறம் எல்லா யூஸ் கேஸஸ்க்குமே இந்த லோ கோட் நோ கோடை வச்சுக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கண்டிப்பாக கிடையாது. ஒன்லி ஃபார் ஸ்பெசிஃபிக் யூஸ் கேஸஸ், சிம்பிள் யூஸ் கேஸ் தான் இப்போதைக்கு நம்ம அதில் யூஸ் பண்ண முடியும். அதுதான் இருக்குது. அப்புறம் உங்களுக்கு லெஸ் கண்ட்ரோல் தான் இருக்கும். நீங்கள் கஸ்டமைசேஷன் பண்ண முடியாது. லோ கோடில் ஓரளவுக்கு உங்களால் கஸ்டமைசேஷன் பண்ண முடியும், பட் நோ கோடில் உங்களால் கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் அவ்வளோவா இல்லை. அவங்க கொடுக்குறது தான் யூஐயில் என்ன கொடுக்குறாங்களோ அதை தான் நம்மளால் எடிட் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து இதோட மைனஸ் பாயிண்ட்ஸாக நம்ம பார்க்க முடியுது. அண்ட் எந்த மாதிரியான ரியல் டைமில் டூல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இப்போ லோ கோடில் எது இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம லைக் ZohoCreator அப்படின்ட்டு ஒரு லோ கோட் கஸ்டமைசேஷன் டூல் இருக்குது. இது இட்ஸ் ஒன் ஆஃப் த ரியலி பாப்புலர் ஒன். அதுக்கப்புறம் Kissflow அப்படின்ட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அதுவும் ஆக்சுவலி இது ரெண்டுமே வந்து ஐ திங்க் தமிழ்நாட்டில் இருந்து ஸ்டார்ட் ஆன கம்பெனிஸ் தான். ZohoCreator தமிழ்நாட்டில் தான் இருக்குது. Kissflow ஐ திங்க் ரீசெண்டாக இங்கே யூஎஸில் அதோட இதை லான்ச் பண்ணியிருக்காங்க, பட் அதுவும் தமிழ்நாட்டிலேருந்து ஒரிஜினேட் ஆன கம்பெனி தான். அப்புறம் Appian அப்படின்னு இன்னொரு சாஃப்ட்வேர் இருக்குது. அதுவும் ஒரு பாப்புலரான லோ கோட் கஸ்டமைசேஷன் டூல். ஸோ நோ கோடில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா Zapier அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பபுள், Webflow, Airtable அப்படின்னு டேட்டாபேஸ் இப்படின்னு டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் நிறையவே இருக்குது. ஸோ நான் இதில் Zapier ட்ரை பண்ணி பார்த்தேன். அதான் எல்லாமே சிங்கிள் கிளிக் ஆஃப் த பட்டனில் உங்களுக்கு மல்டிபிள் இதை உங்களால் கனெக்ட் பண்ண முடியுது. ஸோ சிம்பிளாக நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ஃப்ரீ அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து இந்த இன்ஸ்டாகிராமில் உள்ள தூக்கி இந்த ட்விட்டரில் போடு, இந்த கூகுள் ஷீட்டில் உள்ள தூக்கி இங்கே கொண்டு வா, ஃபேஸ்புக் ஆட்ஸை கனெக்ட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் ஈஸியாக ரொம்ப கிளிக் ஆஃப் த பட்டனில் பண்ண முடியுது. ரியலி இட்ஸ் வெரி குட். ஸோ இந்த ஆட்டோமேஷன் டூல் வந்து நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இது ஒரு க்ரோத் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி 2025 கிட்டத்தட்ட 65% ஆஃப் த அப்ளிகேஷன்ஸ் இதை யூஸ் பண்ணுவாங்க, இந்த லோ கோடு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போது என்ன மாதிரியான இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒர்க்ஃப்ளோ அப்ளிகேஷனு, இப்போது ஒரு ஃப்ரண்ட் எண்டில் உள்ள அப்ளிகேஷன், அந்த மாதிரி உள்ள மிஷன் கிரிட்டிக்கல் இல்லாத அப்ளிகேஷன் தான் இப்போதைக்கு இதில் இம்ப்ளிமெண்டேஷன் போயிட்டுருக்கு. ஏன்னா இப்போ தான் இந்த இண்டஸ்ட்ரி வளர்ந்துக்கிட்டு இருக்குன்றதுனால. அண்டு குயிக்காக டெவலப் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ COVID-19க்கு நிறைய ஆப்லாம் டெவலப் பண்ணாங்க. அதில் நிறைய ஆப் வந்துட்டு இந்த லோ கோட் நோ கோட் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு குயிக்காக பண்ணணும், வேறு லைக் உட்காந்து சாஃப்ட்வேர் எழுதிட்டு இருந்தோம் அப்படின்னா அதுக்குள்ளே கோவிட் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டு இருந்திருக்கும். ஸோ அதுக்காக இந்த லோ கோட் யூஸ் பண்ணி இந்த ட்ரேசிங் ஆப்பெல்லாம் வந்து இதில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க நிறைய. ஸோ அது உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருந்திருக்கு. லைக் டைம் டெஸ்டடாக நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் சப்போஸ் நீங்கள் வந்துட்டு லோ கோட் நோ கோட் யூஸ் பண்ணணும். அண்ட் லோ கோட் நோ கோட்ன்றது புதுசு ஒன்றும் கிடையாது. நீங்கள் முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபர்மேட்டிக்கா, அப்புறம் அப்ளிகேஷன், இந்த ETL டூல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லோ கோட் தான். ஜஸ்ட் நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுவீங்க, அதில் அம்புக்குறி போடுவீங்க, அதில் எந்தெந்த காலம் எதுன்னு மேப் பண்ணுவீங்க, ஓகே கொடுத்தீங்கன்னா அது டேட்டாவை ETLல கொண்டு வரும். அதுக்கப்புறம் நம்ம WordPress யூஸ் பண்ணியிருந்தீங்க, வெப்சைட் பில்டர்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுவும் லோ கோட் நோ கோடுக்குள்ளே எக்ஸாம்பிள் தான். ஸோ நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி வெப்சைட் க்ரியேட் பண்ணுவீங்க, வேணால் அதை போய் எடிட் பண்ணிக்குவீங்க. ஸோ
ஸோ நீங்கள் வேணால் HTML கூட எடிட் பண்ணலாம். ஸோ அதுவும் லோ கோட் நோ கோடுக்குள்ள வித்தியாசம் தான். பட் அதோட கேப்பபிலிட்டிஸ் வந்து வெப்சைட்டு ஃப்ரண்ட் எண்டுன்னு ஒரு குறிப்பிட்ட இதோட நின்றுச்சு. இப்போ உள்ள லோ கோட் நோ கோட் வந்து பயங்கர ஆட்டோமேஷன், டேட்டா பேஸ்னு எல்லாத்துக்குமே கொண்டு வராங்க. அதுதான் வந்து இதுக்கும் அதுக்குள்ள டிஃப்ரென்ஸு. அண்ட் நீங்கள் சப்போஸ் லோ கோட் நோ கோட் உங்கள் கம்பெனிக்கு ட்ரை பண்ணுறீங்க, நான் அதை வந்து டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா, ஃபஸ்ட்டு கொலாபரேட்டிவ் ஐடி, அதாவது நிறைய பேர் ஒர்க் பண்ணுறதுக்குள்ளே ஒரே ஐடியில் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறதுக்கு முடியுமா அப்படின்ற மாதிரி ஐடி இருக்கான்னு பாருங்கள். இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்வரான்மெண்ட் இருக்கான்னு பாருங்கள் லோ கோடில். அதுக்கப்புறம் டேட்டா இன்டெகிரேஷன் கரெக்டாக இருக்கா, உங்களுக்கு தேவையான டேட்டா சோர்ஸ்லாம் இன்டெகிரேஷன் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்களா அப்படின்றத பாருங்கள். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட், ஒரு அப்ளிகேஷனை ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அது ப்ரொடக்ஷன் போனதுக்கப்புறம் ஒழுங்காக அதோட லைஃப் சைக்கிள் கொண்டு வரதுக்குலாம் ஒழுங்கான டேஷ்போர்டு இருக்கா, ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணுங்கள். அப்புறம் யூசர் எக்ஸ்பீரியன்ஸு, ப்ரொடக்டிவிட்டி, க்ளவுட் சப்போர்ட் இதெல்லாம் இருக்கான்றதை நீங்கள் மேண்டேட்டரியாக பாருங்கள். இஃப் உங்கள் கம்பெனி வந்துட்டு இதுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான மெட்ரிக்ஸ்லாம் நீங்கள் கேர்ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு தென் எந்த பிளாட்ஃபார்ம் போகணுன்றதை சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நிறைய வளர்ந்துட்டுருக்கு. விச் இஸ் கோயிங் டு பி ரியலி பாப்புலர் அப்படின்றது நமக்கு இன்னும் கொஞ்சம் போக போக தான் தெரியும். அப்புறம் காஸ்ட்டு, அதோட எவ்வளோ காஸ்ட் ஆகுது, டைம் எவ்வளோ செலவாகுது, செக்யூரிட்டி உங்களுக்கு அவங்க கொடுக்குறாங்களா, எந்த அளவுக்கு அவங்களோட ஸ்டாண்டர்ட் இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கணும். இதெல்லாம் தான் மெயினாக நம்ம லோ கோட் நோ கோடில் பார்க்க வேண்டிய விஷயங்கள். அண்டு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இது வந்து நீங்கள் ஐடிக்குள்ளே வரணும்னு ட்ரை பண்ணுறீங்கன்னா யூ கேன் டெஃபினெட்லி கிவ் இட் அ ஷாட். இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பற்றி இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்கள். எந்த மாதிரி இண்டஸ்ட்ரி போயிட்டுருக்கு, நம்ம வந்து எப்படி வந்து இதுக்குள்ளே வரலாம் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். இட்ஸ் ரியலி பொட்டென்ஷியல் இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி. அண்ட் பிஸ்னஸ் ஓனர்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லைனா நீங்கள் வந்து நான் ஐடிலேருந்து ஐடிக்கு வரணும்னு நினைக்கிறீங்கனாலும் இந்த கரியரை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இட் இஸ் ரியலி குட். அதோட லிங்க்ஸ் எல்லாம் நான் வந்து கீழே கொடுக்குறேன், இதோட ரெஃபரன்ஸ் லிங்க்ஸ் எல்லாம். அதில் போய் இன்னும் படித்து பாருங்கள். இது பற்றி இன்னும் நிறைய வீடியோஸ் டியூட்டோரியல்ஸ் நம்ம வந்து கண்டினியூஸாக போடலாம். ஸோ இதோட இந்த வீடியோவை நம்ம வந்து நிறைய பண்ணுறோம். நீங்கள் இந்த மாதிரி லோ கோட் நோ கோடை யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்படி யூஸ் பண்ணிங்கன்னா எந்த டூல் யூஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு எப்படி அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்றதை சொல்லுங்கள். அண்ட் நம்ம we have வாட்ஸ்அப் குரூப்பும் இருக்குது. இதை பற்றி நம்ம டெக்னிக்கலாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. நம்ம வாரம் லைக் வெள்ளிக்கிழமை காலையில் லைவ்லேயும் நம்ம இதை பற்றி பேச போகிறோம். இந்த மாதிரி டெய்லி சீரியஸ் வீக்கெண்ட்லேயும் பேச போகிறோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். விடைபெறுவது உங்கள் நண்பன் ஆறுமுகம். பாய்.